கணக்குறாடா. சோறு தின்னையில என்னடா இல்லடா. டேய் பாய் கடைக்கு மறுபடியும் போணும்டா. இல்லடா. இல்லடா. டேய் என்ன வெயிட்? நீ போன போடுற. டேய் இந்த போன போடுறா. இது வெச்சுக்கலாம் முதல்ல. பாஸ் சொல்றா. பறக்காத. இந்த போடுற நில்லு. இந்த தூக்கி வை ஒழுங்கா வை. பாஸ். தூக்கியாச்சு பாஸ். ஓகே பாஸ். கேவின் குட்டி, நாம இப்ப எங்க போறோம் தெரியுமா? நோ 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 நோ, அது இனிமே நம்ம ஸ்கூலு. டாடி உனக்காக அந்த ஸ்கூலையே வாங்கிட்டேன்டா. எப்படி? ஆமாண்டா, நீ தான்டா ராஜா இனிமே. இந்த பிடி லாலிபாப்பு, நாளையில இருந்து ஜாலி பாப்பு. போலாமா? ஜாலி ஜாலி ஜாலி. ஹாய் சார், குட் ஆஃப்டர்நூன். டேய் எங்கடா ஓடுற? டேய் 3000 கோடி என்ற கடை வாங்கியிருக்க, உனக்கு தெரியுமா? அது பணத்தோட வேல்யூ உனக்கு தெரியுமாடா? சார் லிட்டில் பிட் ஆஃப் லாஸ் இன் மை பிஸ்னஸ் சார், அதனால தான். மற்றபடி கண்டிப்பாக தந்துடுவேன் சார், கண்டிப்பாக நான் திருப்ப கொடுத்துட்றேன். என் பைசா என் கைக்கு வரல, நடக்கதே வேற. அப்படி முடிச்சிருவேன். டேய் இல்ல கண்டிப்பா நம்ம ஒண்ணும் பார்த்தாலும் சார், எனக்கு கொஞ்சம் பார்க்கவே முடியல, தந்துடுறேன் சார். ஃபோன் பண்ணா எடுக்கிறது கிடையாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பா எடுப்பேன். கண்ணுல பார்க்க முடியல உள்ளுக்குள்ள. நீங்க கால் பண்ணி நினைச்சிட்டு இருக்கேன், நேர்ல வந்துடுறேன் சார். பணம் இப்போ இந்தடா என் பணத்தை நான் நேர்ல வந்து கூட நம்ம பணம் கிடைக்கல, நான் உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறேன் சார். தேங்க்யூம்மா. டேய் பணத்தோட வார்த்தை முக்கியம்டா. உன் பையனை பாரு, கேட்காமே தாரான். உன் பையனுக்காக உன்னை மன்னிச்சு விட்டுறேன். தேங்க்யூ சார். இனிமேலாவது கடல்ல சிக்கிக்காம. ஆமாம் சார், புரியுது சார். இனிமேல் நான் வாங்க மாட்டேன் சார், நான் கடனே வாங்க மாட்டேன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார், நன்றி சார். கேவின் குட்டி, உன்னால தான்டா டேடி இன்னைக்கு தப்பிச்சேன். வாடா நம்ம வீட்டுக்கு போகலாம். போகிற வழியில் உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தரேன்டா. வா, அந்த தெரியுது பாரு, அந்த கடைக்கு போகலாமா? உனக்கு ரொம்ப பிடிக்குமே ஐஸ்கிரீம், எல்லா ஐஸ்கிரீமும் வாங்கி தரேன். கடன்கார நாயே, நீ இங்கே தான் இருக்கியா? டேடிக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீ வீட்டுக்கு போ, நான் முடிச்சுட்டு வரேன். சரியா? ஓகே, பை. நேத்துக்கு உங்களுக்கு பிபிஎஸ்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க? நீங்க நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? ஆமா, ஆனா ஜெபிஷா வந்து நல்லா வசனம் சொன்னா. அப்படியா? மட்டும் திக்கிட்டா, அத நான் கண்டுக்கல. மிஸ் என்ன சொன்னாங்க அதுக்கு? இந்த வரண்டா கடன்காரா. அதுக்கு வந்து ஒன்னும் சொல்லல, நான் அத பார்க்கல. அங்கங்களே, உங்களுக்கு ஏதாவது அடிபட்டுச்சாப்பா? பாப்போம், ஏதாவது காயம் ஏதாவது இருக்கா? அடி ஏதாவது பட்டுச்சா? இல்ல சார், நீங்களா சார்? குட் மார்னிங் சார், எப்படி இருக்கீங்க சார்? டேய் கடன்காரா. சார் என்ன சார், என் காருக்கு தப்புன்னு நீ கைக்கு தப்ப மாட்டடா. சார் சார் வேணாம் சார். எங்கடா காசு? நான் கொடுத்த பணத்தை இந்த கையில வச்சிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புடா. சார் வாங்குனேன், நீ குடுக்குற வரைக்கும் இந்த இடத்த விட்டு விட்றதா இல்லடா உன்னை. சார் 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 டேய் உனக்கெல்லாம் என்னடா வெக்கம் மானம் எல்லாம் பிடிக்கிறீங்க சார்? டேய் சார் சார் ப்ளீஸ் சார், காசு எடுத்து போய்டாங்க. நான் உங்க காசை கொடுத்துறேன் சார். சார் 10,000 சார், எப்படியாவது கொடுத்துறேன் சார். பசங்க எல்லாம் இருக்காங்க சார், ப்ளீஸ் சார். சார் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை. இந்த பிள்ளைகளுக்கு என்னடா குறைச்சல்? நல்லா தானடா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இருடா, நான் உன்னை இப்ப என்ன பண்றேன்னு பாரு. இப்படியே பேசிட்டு இருந்தா சரிப்பட்டு வர. சார் நான் கொடுத்துறேன் சார் காசு. உங்க 10,000 டேய் மச்சான், எப்படியாவது இன்னைக்கு கடன்காரன் சிக்கி இருக்கான்டா சார். ப்ளீஸ் சார் வாடா, அவனை தூக்கிடலாம் இன்னைக்கு. ஒரு வழி பண்ணிடுவோம். இந்த பக்கத்திலே தான் இருக்கான், கையிலேயே பிடிச்சு வச்சிருக்கேன், விட்டாம வச்சிருக்கேன். இந்த வந்து வர்றானுங்கடா. உன்னை இன்னைக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாடுறா. டேய் 10,000 ரூபாடா. சார் ப்ளீஸ் சார், 10,000 ரூபா உன்னால கொடுக்க இன்னைக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன் சார். சார் எதுவும் நீங்க பண்ணாதீங்க சார், எப்படியாவது உங்க காசை திருப்பி கொடுத்துறேன் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். இல்லை சார், சார் ப்ளீஸ் சார். பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க சார், பாவம் சார். பிள்ளைங்க பார்த்தா தப்பா நினைப்பாங்க சார். சார் சார் விடுங்க சார், விடுங்க சார். ஹலோ பாஸ், நீங்க 3000 கோடி மன்னிச்சீங்களே மிஸ்டர் ஜெரி, அவர் இன்னைக்கு என்ன பண்ணார் தெரியுமா? ஓஹோ,
கடன் வாங்குறதுக்கு அவன் நியாயம் பண்ணுறானா? நான் என் நியாயத்தை அவனுக்கு காமிக்கிறேன்டா, பார்த்துக்குறான். இப்போ நான் என்ன பண்ணணும்? தூக்குடா அவனை, நான் பார்த்துக்கிறேன். தூக்குடா நீ. ஓகே பாஸ். சார் 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 டேய் மச்சான், அந்த மலைக்கு பின்னாடி தான்டா நிக்கிறேன். எங்கடா இருக்கீங்க? சார் ப்ளீஸ் சார். ஆமாமா அங்கதான். டேய் டேய் டேய், என்ன எங்கடா தூக்குறீங்க? இவரை யாரோ தூக்கிட்டு போறாங்க. என்னடா இந்த வெயிட் இருக்கான்? இல்லடா. டேய் இழுக்கவே மாட்டேங்கற. கணக்கு கணக்குறாடா. சோறு திண்ணையில என்னடா இல்லடா. டேய் பாய் கடைக்கு மறுபடியும் போணும்டா. இல்லடா. இல்லடா. டேய் என்ன வெயிட்? நீ போன போடுற. டேய் இந்த போன போடுறா. இது வெச்சிக்கலாம் முதல்ல. பாஸ் சொல்றா. பறக்காத. இந்த போடுற நில்லு, இந்த தூக்கி வை ஒழுங்கா வை. பாஸ் தூக்கியாச்சு பாஸ். ஓகே பாஸ். டேய் ஓபன் பண்ணுங்கடா அவனை. ஐயோ, தாடி வலி தாங்க முடியல. அப்பா. டேய் கடங்காரா, என்னடா சார், பண்ண? சார், என்னை நான் விட உன்கிட்ட சொல்லுங்க என்னடா சார், என்னை சொன்னேன்? தூக்கிட்டு வந்துட்டாங்க சார். சார் 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 வலிக்குது சார். விடுங்க சார், விட சொல்லுங்க சார். ஐயோ சார், என்னை மன்னிச்சிருங்க சார், என்னை மன்னிச்சிருங்க சார். சார் என்னை விட சொல்லுங்க சார். இவங்கள 3000 கோடி நான் உனக்கு மன்னிச்சேன். சார் காலை ஒரு தொட்டு கேக்குறேன் 10,000 ரூபாய் எனக்கு மன்னிக்க முடியல. சார் சார் இனிமே நான் பண்ண மாட்டேன் சார். சார் என்னை விடுங்க சார். மன்னிப்பின் மதிப்பு தெரியாத உனக்கு மன்னிப்பு கிடைக்க தகுதியே இல்லடா. விடுங்க சார். டேய் இவன் கடனை திருப்பி தர வரைக்கும் இவன் விடாதீங்கடா. சார் அப்படிலாம் வேண்டாம் சார். சார் சார் என்னை விடுங்க சார். விடுங்க சொல்லுங்க சார். விடுங்க சொல்லுங்க சார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையில நீங்க இவ்வளவு நேரம் இந்த ஒரு நாடகத்தை பார்த்தீங்க, ரசிச்சிங்க. இந்த நாடகத்திலிருந்து கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியத்தை ஒரு வசனத்தின் மூலமா பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல இப்படியாய் நாம் வாசிக்கிறோம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பவுல் இங்க நமக்கு சொல்லுகிற வசனம் என்ன அப்படின்னா, தேவன் கிறிஸ்துவின் மூலமாய் நம்ம எல்லாரையும் மன்னித்திருக்கிறார். நீங்க எல்லாரும் அறிந்திருக்கிறீங்க, ஆதாம், முதல் மனிதனாகிய ஆதாம் தேவனுடைய சமூகத்திலிருந்து தான் செய்த அந்த கீழ்ப்படியாமை என்கிற பாவத்தினால விரட்டப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி தேவ சமூகத்தை விட்டு விரட்டப்பட்ட அந்த மனிதனுடைய பாவத்தினால முழு மனுக்குலமும் பாவத்துக்குள்ள போயிருச்சு. இன்னை வரைக்கும் நம்ம எல்லாருமே பாவிகளாக தான் பிறக்கிறோம். சங்கீதம் 51:5 இப்படியாய் வாசிக்கிறோம். தாவீது சொல்றாரு, நான் என் துர்க்குணத்திலே நான் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று சொல்கிறார். இங்கிலீஷ்ல வாசிக்கும் போது ஐ எம் அ பார்ன் சின்னர் அப்படின்னு அதனுடைய அர்த்தம். நான் உருவாகும் போதே நான் பாவத்தினால உருவானேன், அல்லது பிறக்கும் போதே பாவத்தோடு தான் நான் பிறந்தேன்னு சொல்றோம். ரோமர் 3:23 சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம். ரோமர் 6:23 நமக்கு சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த பாவத்தினால நாம பெற்றுக்கொண்டது மரணம். ஆனா இதிலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனிதனாய் வந்தார், சிலுவையில மரித்தார், தன்னுடைய இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து மீட்பை நமக்கு தந்திருக்கிறாங்க. தேவனுடைய கிருபை வரமோ, ரோமர் 6:23 வாசிக்கிறோம், தேவனுடைய கிருபை வரமோ கிறிஸ்துவினால் உண்டாகிற நித்திய ஜீவன் என்று சொல்லி. இன்னைக்கு பிரியமானவர்கள், அது எப்படி கிடைச்சது தெரியுங்களா? இயேசுவினுடைய அன்பினால, அவருடைய தியாகத்தினால நமக்கு கிடைச்சது. ஆனா அதனுடைய முக்கியமான ஒரு காரியம், நாம் செஞ்ச பாவத்துக்கான தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை அவர் மன்னிக்கிறார். கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையே நமக்கு என்னன்னு தெரியுங்களா? மன்னிப்பு தான். மன்னிப்பு இல்லை அப்படின்னா இன்னைக்கு நீங்களும் நானும் தெய்வ சமூகத்துக்கு வர முடியாது. நாம் செஞ்ச பாவத்துக்கான பலனை நம்மளால திருப்பி கொடுக்கவே முடியாது. ஆனா ஆண்டவர் கிருபையாய் நம்மை மன்னித்தார், நம்மை மறுபடியும் அவருடைய சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளும்படியான கிருபையை நமக்கு தந்திருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற நாம இன்னைக்கு இந்த உலகத்துல என்ன செய்யணும்னு அழைக்கப்பட்டிருக்கிறோம் தெரியுங்களா? கொரிந்தியர்ல நம்ம வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்துல நாம வாழும்போது கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு பிள்ளைகளாய் நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க. இயேசு நம்மை எப்படி மன்னித்தாரோ அதே போலதான் நாமும் மற்றவர்களை மன்னிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மன்னிப்பின் மேன்மையை நம்ம உணர்ந்தோமானால், கிறிஸ்து எனக்காக பட்ட பாடுகளை நிமித்தம் அவர் என்னை மன்னித்தார், என்னை விடுவித்தார், மரணத்திலிருந்து என்னை விடுவித்தாருங்கிறத நம்ம உணர்ந்தோமானால், நாம மற்றவர்கள் நமக்கு செஞ்ச பாவங்களை, நமக்கு செஞ்ச துரோகங்களை மன்னிக்கிறது ரொம்ப எளிதா இருக்கும். என்னுடைய பாவம் எவ்வளவு பெரியது என்பதை நான் உணர்ந்தேன்னா, எனக்கு மற்றவங்க செஞ்ச சின்ன துரோகம் அதை நான் மன்னிக்கிறது ரொம்ப எளிதா இருக்கும்.
அநேக வேளைகளில் நாம எவ்வளோ பெரிய பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம், எவ்வளோ பெரிய அக்கிரமத்திலிருந்து நாம மன்னிக்கப்பட்டிருக்கிறோங்கிறத உணராதனால தான் நாம மற்றவங்களை நியாயந்திருக்க போறோம், மற்றவங்களை தண்டிக்கிறதுக்கு நம்ம போயிடுறோம். இன்னைக்கு கர்த்தருடைய வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இயேசு எப்படி நம்மை மன்னித்தாரோ, தேவன் எப்படி நம்மை மன்னித்தாரோ, அதே போல நாமும் மற்றவர்களை மன்னிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாடகத்துல கூட நீங்க பாத்தீங்க, 3000 கோடி கடன் வாங்கினவருக்கு மன்னிப்பு கிடைச்சிருச்சு, எளிதா கிடைச்சிருச்சு. ஆனா வெறும் 1000 கடனாய் வாங்கினவருக்கு மன்னிப்பு கொடுக்கறதுக்கு அவர் மனம் இல்லாமல் போயிடுச்சு. அதனுடைய பலனை நீங்க பாத்தீங்க. அந்த 3000 கோடி மன்னிப்பு அவர் கேன்சல் பண்றாரு, மறுபடியும் அந்த கடனை திரும்ப கொடுக்கணும்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். இதே போலதான் ஆண்டவருடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது. மத்தேயு 16 அதிகாரத்துல இதை நம்ம வாசிக்கிறோம். ஒருவேளை நாம மற்றவர்களுக்கு மன்னிப்பை கொடுக்க தவறினோமானால் தேவன் நம்முடைய மன்னிப்பை அவர் மாற்றி போடுவார். நாமும் தண்டனைக்குரியவர்களாய் மாறிவிடுவோம். பிரியமானவர்களே, நம்ம அந்த தவறான ஒரு மோசமான இடத்துக்குள்ள போயிட வேண்டாம். ஒரு கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல இருந்து அந்த கிருபை இழந்து போகக்கூடிய இடத்துக்கு நம்ம போக வேண்டாம். கர்த்தர் நம்ம கிருபை தருவாராக. இந்த வசனத்தை மறுபடியும் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். எபேசியர் 4 அதிகாரம் 32 ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இந்த வசனத்தை நம்முடைய இருதயத்துல ஆழ பதிந்து கொள்வோம். நமக்கு துரோகம் பண்ணுகிற, நம்மை வெறுக்கிற, நம்மை காயப்படுத்துகிற எல்லாரையும் நாம மன்னிப்போம். கிறிஸ்து மன்னித்தது போல நாமும் மன்னிப்போம். நம்முடைய மன்னிப்பை நாம் காத்து கொள்வோம். கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதிகளாய் இந்த உலகத்துல வாழ்வோம். பிரியமானவர்களே, இந்த வேளையில நாம ஒரு ஜெபம் பண்ணுவோம். கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு இந்த வசனத்தின் ஆசீர்வாதத்தை நம்ம எல்லாருக்கும் தரும்படியாய் கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த சிறு நாடகத்தின் மூலமாய் ஆண்டவர் நம்முடைய வசனத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தந்தீங்க. கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள்னு சொன்ன அந்த வசனத்தை நாங்க கை கொள்வதற்கு கர்த்தர் கிருபை தாருங்க ஆண்டவரே. இந்த வேளையில மற்றவர்களை மன்னிக்க முடியாதபடி ஆண்டவரே, அவர்கள் ஏற்படுத்தின காயங்களை மறக்க முடியாதபடி, அவர்கள் செய்த துரோகங்களை மறக்க முடியாதபடி, மன்னிக்க முடியாதபடி வேதனைப்படுகிற, போராடுகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். நீங்க கிருபை கொடுங்க ஆண்டவரே. நீங்க எவ்வளவு இறங்கி ஆண்டவரே, எவ்வளவாய் நீங்க இறங்கி ஒவ்வொருவரையும் நீங்க மன்னித்தீங்க, அதே போல நாங்களும் மற்றவர்களுக்கு மன்னிக்க கர்த்தர் கிருபை தாருங்க. எங்களால முடியாது ஆண்டவரே, நாங்க மாம்சம்தான். ஆனா நம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு இந்த வசனத்தின் வெளிச்சத்தோடு மற்றவர்களை மன்னிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. நல்ல ஒரு கிறிஸ்தவர்களாய், கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாய், கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாய் எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. உங்க கருத்துல ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தரை நாமம் பரிசுத்தப்படுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.